நமசிவாய. இது ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும், எந்த நாளில் செஞ்சால் எந்த நேரத்தில் செஞ்சால் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான விஷயத்திற்காக செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இது கணவன் மனைவி அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவரோ அப்படி செய்யலாம். அதிகபட்சமாக அவங்க அம்மா அப்பா செய்யலாம்னு வச்சுக்கோங்க. வேறு யாரும் இது செஞ்சதுனால ஒர்க் அவுட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா, வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு ஆசைப்படுறோம், அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. அதாவது பார்த்தோம்னா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதுக்காக நம்ம சில விஷயங்கள் செய்வாங்க, வேண்டாத விஷயங்கள். அது மாதிரிலாம் செஞ்சாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று பயங்கரமாக திருப்பி அடிக்கும். அதுக்கப்புறமே பார்த்தோம்னா, ஜென்ரலாக லவ் பண்ணுறாங்க இல்லையா, லவ் பண்ணுறவங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு விசாரிச்சிருப்பாங்க. விசாரித்ததில் பார்த்தோம்னா, அந்த எதிராளி ஆணோ பெண்ணோ அவங்க சரிப்பட்ட நபராக இல்லாமல் இருந்தால் அதை சொல்லி நிறையவே வருத்தப்படுபவர்கள் உண்டு. நிறைய பேர் பார்த்தோம்னா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டு வரவர்கள் தான் நம்மகிட்ட நிறையவே. ஆல் ஓவர் வேர்ல்டு, எல்லா இடத்துலையுமே. வேர்ல்டுன்னு சொல்ல போனால் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த யூஎஸில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மலேசியா, சிங்கப்பூர் ப்ளஸ் இந்தியா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கெல்லாம் இது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதில் இவங்களுக்குள்ள யாருக்காவது ஒருவருக்கு அதர் பர்சனுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பிரிப்பதற்கு உண்டான ஒரு மெத்தட் தான். ஜென்ரலாக பார்த்தோம்னா, முதல்ல அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனலில் நிறைய இந்த மாதிரியான நியாயமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் அதை பலருமே வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா, ஏகப்பட்ட காப்பி கேட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அந்த டேட்டையும் பார்த்துட்டு இப்போ வந்திருக்கிறது பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சேனலோடைய எல்லாத்தையும் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு திருடி இருக்காங்கன்றது. ரொம்ப அப்படியே அட்டை காப்பியாக திருடி வைத்திருந்தார்கள். சரி, எதை போட்டாலுமே இந்த மாதிரி திருடிட்டே இருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த விஷயத்தை சில தவறாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் இதெல்லாம் போடாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பெண்களுமே பார்த்தோம்னா தொடர்ந்து இதை நோக்கி கன்சல்டேஷன் வரும்போது இதை நோக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலே இது எல்லாருக்குமே பயனாகட்டும் அப்படின்றது. இந்த மாதிரி வேறு ஒரு நபர் இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு நான் அது ஏதாவது பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிங்கனாலும் இது ஒர்க் ஆகாது. கிளியராக உங்களுக்கு தெரிந்திருக்கணும். தெரிந்திருந்தது என்றால் எதிராளிக்கு எந்தவித ஒரு கஷ்டமும் நடக்காது. அட் த சேம் டைம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரியும். அது மாதிரி பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இவர்கள் சொந்தமாக இருக்க வேண்டும். அதாவது கணவன் அல்லது மனைவி இப்படி தான் இருக்கணும். இருந்ததுனா தான் பலன் தரும் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ரொம்ப ஒரு சில முடியாத கேசஸில் அவங்க அம்மாவோ அப்பாவோ செஞ்சால் 1-2 கேசஸில் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தனியாக இருக்கக்கூடிய ஒரு யானையுடைய படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நாட்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றில் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், அல்லது பார்த்தோன்னா ஷஷ்டி திதியாக இருக்கணும், சதுர்தசி திதியாக இருக்கணும், சதுர்த்தி திதியாக இருக்கணும், நவமியாக இருக்கலாம், அமாவாசையாக இருக்கலாம். மொத்தம் 6 திதி. இந்த 6 திதிகளிலே எதில் வேணால் செஞ்சாலுமே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இது எனக்கு எவ்வளவு நாளில் நடக்கும் அப்படின்லாம் கேட்குறவங்க இதை செய்யாமல் விட்டுறது பெட்டர். காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட ரிலேஷன்ஷிப் எப்படி, அவங்க எவ்வளோ காலமாக அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அவங்க எந்த மாதிரியான ஒரு லெவலில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியாது. அதனால் இது சும்மா நம்ம ஏதோ சொன்ன உடனே எவ்வளோ நாளில் சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டு அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு போய்விட்டது என்றால் இது நடக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் பார்த்தோன்னா, இந்த லவ் பண்ணுறவங்களுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தது காரணம் என்னென்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்குமே நமக்கு ஏகப்பட்ட நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பட் என்னென்னா, உங்களுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி இளவயது இந்த சென்ஸ் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால் அந்த லவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் கண்டிப்பான முறையிலே வாழ்க்கையில் இணைய வேண்டும் அப்படின்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த காரணமாக வேணா இருக்கலாம். இன்கேஸ் அவங்க பார்த்தோன்னா ஒரு பணம் தான் காரணம், அல்லது அவங்க குடும்பம் சரியில்லை, பட் ஆனால் இவங்க விரும்புகிறாங்க, அவங்க குடும்பம் ரொம்ப மோசமானது, அல்லது இந்த பையனுக்கு ஏகப்பட்ட இல்லாத கெட்ட பழக்கமுமே இல்லை, இருந்தாலும் அந்த பையனை அந்த பொண்ணு தான் வேணும்னு நினைக்கிறான், அந்த பொண்ணு அந்த பையன் தான் வேணும்னு நினைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுனாலுமே கூட அவர்களுடைய அந்த எனர்ஜி லெவல்ஸ் பயங்கரமாக வேறு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அப்படி இல்லாத இந்த மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய மாதிரியான இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாமல் ட்ரை பண்ண வேண்டாம். அது பலன் கொடுத்ததும் இல்லைங்கிறனால தான் அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ திரும்ப இந்த டைம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இரவு நேரத்தில் செய்யுங்க இந்த நான் சொன்ன டைம்லலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையாக பார்த்துக்கோங்க. இந்த திதிகளுக்காக உங்களுக்கு வெயிட் பண்ண முடியலன்னா இந்த திதிலேயே நான் வந்து கிருஷ்ணபக்ஷமா அல்லது வந்து பார்த்தோம்னா சுக்லபக்ஷமா, அதாவது வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்னா தேய்பிறை ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து தேய்பிறை வளர்பிறைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைனாலுமே தேய்பிறைங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிருக்கிறது நம்மளோட அனுபவத்தில் சொல்லலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை எந்த டைமில் பண்ணாலுமே அது ஒர்க் ஆகும். செவ்வாய்க்கிழமை இந்த திதியோட சேர்ந்து வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் செய்யுங்க. ஆஃப்டர் 8 o'clock அது மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு யானை இருக்கு இல்லையா, இந்த யானையுடைய ஒரு படம், சின்ன படம் ஒன்று வேணும், பெரிய படம் ஒன்று வேணும். அந்த பெரிய படத்தை வந்து உங்கள் வீட்டு நபர் எந்த நபருக்காக செய்கிறீர்களோ, ஆணுக்காகவோ பெண்ணுக்காகவோ, அந்த நபருக்காக, தட் இஸ் கணவருக்காகவோ மனைவிக்காகவோ அவர்கள் கண் படும்படி ஒரு இடத்துல வைத்து விட வேண்டியது. சரியா? அதை வைக்கும்பொழுது வந்து பர்டிகுலராக இந்த விஷயம் நீங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நினைத்து கொண்டு அந்த படத்தை நீங்கள் வந்து வைத்து விட வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, சின்னதாக ஒரு ஃபோட்டோ, அது மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, யானை தனியாக சிங்கிளாக இருக்கக்கூடிய யானையாக இருக்கணும். அது என்ன கலராக வேணால் இருக்கலாம். யானை வெள்ளையா கருப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ அது எந்த கலர் யானையாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறது. இந்த பர்டிகுலராக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் இருக்கார்ல, அந்த நபருடைய ஏதாவது ஒரு ஆடை, அது வந்து என்ன ஆடையாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து இந்த யானையோடதுக்குள்ளே ஃபுல்லாக வச்சு இது பண்ணிவிட்டு, ஏதாவது இருட்டான, ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா பானைக்குள்ளே வந்து போட சொல்லுவோம். பானைக்குள்ளே போட்டு கருப்பு துணி வாயில் கட்டி ஒரு ஓரமாக வச்சுடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். அது மாதிரி முடிஞ்சால் பண்ணலாம். இல்லைனா பிளாஸ்டிக் கவரோ அல்லது வந்து ஏதாவது பேக்கோ, கருப்பு கலரில் பேக்கோ எதாவது இருந்தால் அதை உள்ளே போட்டு நல்லா இழுத்து கட்டிட வேண்டியது. டைட்டாக ஏர் டைட்டாக கட்டுற மாதிரி கட்டிட்டு அதை ஏதாவது ஒரு இடத்துல பரனில் யாருக்கும் தெரியாத இடத்துல தூக்கி போட்டுற வேண்டியது. இதை பண்ணி முடித்துடுறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா, அந்த ஒற்றை யானை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும். அதேபோல் எந்த 2 நபர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர், அதே போல் வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன், அவங்கள பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, அவங்க நபர் அல்லது வந்து இவர் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டுமே மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அதை நினைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தொடர்ந்து அந்த யானையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்ணுக்குள்ளே வந்து வரா மாதிரி, அதாவது அவர் ஐசோலேட் ஆகி அவர் அப்படி தனியாக வரா மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இந்த ஒரு எண்ணெய் ஐசோலேட் என்ற வார்த்தை சொல்லணும். சரியா? ISOLATE ஐசோலேட் 7897 ஐசோலேட் 7897 தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. டெய்லியே நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 10-20 செகண்ட் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு தனி யானையாக இருக்கா மாதிரி, உங்களுடைய அந்த இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன் இருக்கா மாதிரி, அதுக்கப்புறம் ஐசோலேட் 7897 அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணெய் தொடர்ந்து ஐசோலேட் 7897 அப்படின்னு சொல்லணும். அவங்க பேர், இவங்க பேர், அவங்க பேர், இந்த மாதிரி எந்த பேரும் சொல்ல வேண்டாம். ஐசோலேட் 7897 இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து நைட்டில் ஒரு 10 minutes to 15 minutes ஆகுது சொல்லிட்டு இருக்கலாம். பகல்லையுமே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் நிதானமாக உட்காந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி 5 நிமிஷமோ 10 நிமிஷமாவது சொல்லணும். அது மாதிரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஃபோக்கஸ்டாக சொல்கிற மாதிரியான விஷயமா இருக்கணும். இது மாதிரி சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த பர்டிகுலரான ஆப்போசிட் பர்சனும் இவங்களை விட்டு விலகி போகலாம். அல்லது இவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அவங்க அந்த மாதிரியான வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொண்டு இவர்களுமே விலகி வரலாம். உங்களோட ரிலேஷன் ஸ்மூத்தன் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு வேறு 1008 பரிகாரம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா இதை வந்து பார்த்தோம்னா சில பேர் நினைப்பாங்க அவங்களும் நல்லா இருக்கக்கூடாது, இவங்களும் நல்லா இருக்கக்கூடாது, 2 பேரும் எப்படியோ போயிடணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் இது வந்து நமக்கு மிக மிக மோசமான ஒரு பின்விளைவுகளை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய ஒரு எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும், அது மாதிரி ஒரு தவறான ஒரு நோக்கிலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்ம கணவரோ மனைவியோ அது மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப நம்மகிட்டே கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும். ஸோ இதுலேயும் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு திக்னஸ், அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு, அது வந்து ரியல் திக்னஸ் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஒரு பாண்டேஜாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அல்லது அவங்களுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படிங்கிறது ரொம்ப வேறு மாதிரியான ஒரு புனிதமான ஒரு உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயத்தினால் பெரிய அளவில் பலன் கண்டுவிட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை பார்த்து பண்ணிக்கோங்க. நமஸ்காரம்.